இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 4ஆம் நாள் 20/9/2025 செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:03 லக்னம் கன்னி லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி அதிகாலை 12:55 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் காலை 9:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது காலை 9:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. அதற்கான உறுதியும் உங்ககிட்ட இருக்குங்க. இன்று சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணிகளை எல்லாமே மகிழ்ச்சியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்கள் இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. திருமண உறவில வீட்டுல விருந்தினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் இருக்கும். உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இதனை வீட்டுல வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். இதனால இன்று ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயமாக சென்றுள்ள வெளியூர் பயணங்கள் நல்லபடியாகவும் முடியும். இன்று வர்த்தக பணிகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல நன்மையும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல வருமானமும் இருக்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். நேர்மையாகவும் செயல்படுவீங்க. சாமர்த்தியமாக திட்டங்களை போட்டு எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆன்மீக செயல்பாடுகள் இப்பொழுது உங்களுக்கு ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளும் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் தருவாங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. கல்யாண முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகள் ஏற்பட்டாலும் தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. வாழ்க்கை துறையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்குடனும் இருப்பீங்க. வேலை வியாபாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பலவீனங்களும் மாறும். சில பிரச்சனைகளை கவனிக்காமலே நீங்க விட்டு விட்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க தங்கள் துணை இடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரம் செய்பவர்கள் தங்களுடைய வேலைகள்ல மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக நல்ல தகவல்களும் வந்து சேரும். தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
சேமிப்பு பற்றிய சில நல்ல ஆலோசனைகளும் வந்து சேரும். வியாபார போட்டிகள் படிப்படியாகவும் குறையும். உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடத்துல மதிப்புகளும் அதிகரிக்கும். வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முனைப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெற்றிகரமாக சமாளிக்கவும் செய்வீங்க. முக்கியமான நடவடிக்கைகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். பணியின் தரம் பாராட்டவும் படும். உங்களுடைய பணிகளை அனுசரணையோடு செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில நகைச்சுவையான உணர்வுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உறவு நிலையும் வலுப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய நகைச்சுவை உணர்வினால இன்று மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக ஏதாவது நிதி உதவிகளும் செய்வீங்க. அது அவர்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பல வகைகளிலும் நன்மைகளும் உண்டாகும். தொழில மேன்மையும் இருக்கும். மற்றவர்கள் பொறாமைப்படும் நிலையிலும் இருப்பீங்க. கையிருப்பு அதிகரிக்கவும் காண்பீங்க. பிள்ளைகளினால ஏதாவது சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வேலையில உயர்வு உண்டாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. இதுல முனைப்போடு செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. புத்திசாலித்தனமாக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவசரமான நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதியாகவும் உணர்வீங்க. வருகின்ற வருமானத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த குறைகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அரசால் அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளினால உறவினர்களுக்கு வழக்குல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படியும் நடந்தும் கொள்வீங்க. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். இன்று அரசாங்க வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஆசைகளும் நிறைவேறும். மூத்த உறுப்பினர்களுடன் கலந்து பேசி ஆவணங்களை கவனமாக தயார் செய்து கொள்வதும் நல்லது. வேலை செய்பவர்கள் தங்களுடைய விருப்பப்படியும் வேலைகளை செய்து முடித்து மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க. மற்றவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு அதிக முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். பணம் போடுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களின் மூலமாக மாற்றங்களையும் உருவாக்கவும் செய்வீங்க. போட்டித் தேர்வுகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களுடைய வழியில புரிதல்களும் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான பயணங்களும் ஈடேறும். உத்தியோக பணிகள்ல திறமைகளும் வெளிப்படும். பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. பதட்டத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஆறுதல்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலைகளை மேற்கொள்வதில் சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதும் நல்லது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுடைய மனதில் இருந்து வந்த குழப்பத்தினை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். இதனை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தாய் தந்தைக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பல வகைகளிலும் சில நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். விருப்பப்பட்ட வேலைகளை தடையில்லாமல் முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அறிவு திறமையினால வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. குடும்பத்துல மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். தர்ம காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. மகான்களுடைய தரிசனங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். சாதிக்க முடியும் என்ற எண்ணத்துடனும் இருப்பீங்க. கடந்த கால சேமிப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில இடையூறுகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உறவினர்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடைய பண தேவைகளை இப்பொழுது பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். பணவரவும் இருக்கும். சகோதரர்களுடைய வகையில செலவுகளும் இருக்கலாம். ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். அரசாங்க வகையில எதிர்பார்க்கின்ற வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். சவால்களும் இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. புதிய வாய்ப்புகளை யாரிடத்திலாவது தவறவிட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பண பிரச்சனைகளும் குறையும். வியாபாரத்துல சிக்கி இருந்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர் ஒரு வேலைக்காக வெளியில் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியில் தங்கிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். உடன் இருப்பவர்களுடைய சுயரூபத்தை அறிந்தும் கொள்வீங்க. கலைப்பணிகள்ல ஆர்வமும் இருக்கும். பழைய வேலையாட்களை மாற்றுவது குறித்த எண்ணங்களும் மேம்படலாம். உத்தியோகத்துல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். வீண் விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறலாம். மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்தும் காணப்படுவீங்க. நேர்மறை எண்ணங்களுடனும் உற்சாகத்துடனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதல் பணிகள் காணப்பட்டாலுமே பணியில வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லதுதாங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். இருவருக்கும் இடையில நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல என்ற அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவை விட செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன உளைச்சல்களின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு இன்று முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். இன்று சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். தொழிலுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். சில எதிர்பார்க்காத நன்மைகளும் நடைபெறலாம். அந்நியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல குதூகலமான போக்கும் இருக்கும்.
உங்களை வருத்தி கொண்டு இருந்த சில குழப்பங்களும் நீங்கும். மங்கள செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவாக்குவதற்காக புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதற்கான நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். இரவு நேரத்துல தாமதமாக வேலைகள் முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உறவினர்கள் வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பதை நல்லதுதாங்க. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அதே சமயத்துல ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக நிதி உதவிகளும் செய்வீங்க. சிலருக்கு 1-2 நாட்களாக வெளியில சிக்கி இருந்த பணமும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. சிலருக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்லவரனாகவும் கூடி வரலாம். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தேவையான அளவு பணமும் கையில இருக்கும். இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவிகளையும் செய்தும் தருவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். அதனால ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பங்குதாரர்கள் இப்பொழுது உதவிகளும் செய்வாங்க. வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்களுடைய தொழில எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இது மன நிறைவையும் ஏற்படுத்தும். சிலருக்கு புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று குடும்ப உறுப்பினர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இதுல இருந்து விடுபட்டு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சிலருக்கு நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரும்பொழுது மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுக்காக நீங்க அதிகமாக வருத்தப்படவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. கல்வி பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் சாதகமான சூழலும் உண்டாகும். மனதுல நேர்மறையான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. அலுவலக பணிகள்ல அமைதியாகவும் உணர்வீங்க. அரசு வேலைகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். கால்நடைகள் வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். கோபத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆர்வமும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில சிறந்த பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மையுடனும் காணப்படுவீங்க. என்று நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். நிலுவையில இருந்து வந்த தொகையை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. உங்களிடத்துல காணப்படுகின்ற உற்சாகத்தின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆர்வத்துடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெண்களினால நன்மைகளும் உண்டாகும். வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக வருமானத்தையும் பார்த்து விடலாம். சிறிய வியாபாரத்துல கூட நல்ல லாபத்தை பார்த்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்றார் உறவினர்கள் இடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் மாறும். என்று கடன் சுமைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல விருந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நன்மைகளும் உண்டாகும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உங்களுடைய தேவையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. விருப்பப்பட்ட நபர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல சில உறுதியான முடிவுகளையும் எடுப்பீங்க. நம்பியவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வெளியூர் பயணத்தின் பொழுது கொண்டு செல்லும் பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம்.
வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனம் இருப்பதும் நல்லது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. அரசாங்க அதிகாரிகளிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நட்பும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகன வசதிகளும் பெருகும். வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல சில அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. மாறுபட்ட அணுகுமுறையினால சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல இனம் தெரியாத உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சில செலவுகளினால கையிருப்பு கரைவதுடன் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கு தொல்லைகள் கொடுத்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சட்டவிரோதமான திட்டங்கள்ல முதலீடுகள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்று பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது சில வாக்குறுதிகளையும் தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சரியான நேரத்துல சில வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு வெளிநாட்டுல கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் முடிக்கவும் செய்வீங்க. மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். பிறையின மக்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகள் சூழ்நிலைகள் அறிந்தும் செயல்படுவாங்க. நண்பர்களுடைய வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல இழுபறியாக இருந்து வந்த தனவரவுகளும் நீங்கும். நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சற்று கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நீங்கள் விரும்பியதை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வேலைகளை எல்லாமே நீங்க முனைப்புடன் செய்து முடித்து விடுவீங்க. சக பணியாளர்களுடன் இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். பணிகளை கையாளும் பொழுது சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லதுதாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு வேலைகளையும் முடிக்கவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. கோபப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. வீட்டுல உள்ளவர்கள் கிட்ட நயமாக பேசுவதும் நல்லது. நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. வீட்டுல பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது வழக்கமான பரிசோதனைகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. எந்த ஒரு வேலைகளையுமே விரைந்து செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பலன்கள் கலந்தே காணப்படும். ஏதாவது வீண் செலவுகளும் ஏற்படலாம். அதற்கான வருமானமும் கையில இருக்குங்க. போட்டியாளர்கள் கிட்ட சற்று எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அவர்களிடத்துல பகைமை ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. கண்ணும் கருத்துமாக வேலைகளை பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெண்களுடைய விஷயத்துல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலையினால அலைச்சல்களும் ஏற்படலாம். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுக்கு ஏதாவது கெட்ட பெயர்களும் ஏற்பட்டு நீங்கும். வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல யாரையும் நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பெற்றோருடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அதனை பூர்த்தி செய்து வைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். என்று உங்களுடைய தோற்ற பொலிவிற்கு முக்கியத்துவமும் தருவீங்க. வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். புதியவர்களும் நண்பர்கள் ஆவாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அரசாங்க அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். தந்தை வழி உறவினர்களினால பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளை பிற்பகலுக்கு மேலே எடுப்பதும் நல்லதுதாங்க.
பிற்பகலுக்கு மேல தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில சமூக நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்கள் தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடனும் இருப்பாங்க. நீண்ட நாட்களாக கவலைப்பட்டு கொண்டு இருந்த வேலை விஷயங்கள்ல இப்பொழுது நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். வேலையில அதிகாரிகள் இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். பொன் பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த தனவரவும் வந்து சேரும். நண்பர்களிடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்புகளும் நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பணியிட சூழல்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்குங்க. உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக நிர்வாகத்திடம் இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்குங்க. உங்களுடைய வணிக பாதையிலும் தெளிவாகவும் உணர்வீங்க. சில காலகட்டங்கள்ல உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. சில சிக்கனமான நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறுங்க. இன்று இருவருக்கும் இடையில பயனுள்ள முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு உங்கள் துணை இடத்துல இருந்து ஆதரவுகளும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சராசரியாகவும் இருக்கும். மிதமான வெற்றிகளையும் பெற்றுவிடலாம். சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. சில செலவுகள் ஏற்பட்டாலுமே சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை பளு சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத லாபமும் இருக்கும். சில துணிச்சலான வேலைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில இருந்து வந்த போட்டிகளும் நீங்கும். உங்களுடைய பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகளினால வாய்ப்புகளும் வந்து சேருங்க. மற்றவர்கள் கிட்ட இருந்து உங்களுடைய அபிப்பிராயமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மன நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய உற்சாகமான பேச்சுக்கள் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய மன உறுதியில வெற்றியையும் பெற்றுவிடலாம். போட்டியாளர்களினால தொழிலுக்கு ஏதாவது இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த சில நல்ல வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். நேரம் தவறாமல் சாப்பிடுவதும் நல்லது. வரவு செலவு கணக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுது நிதானமாகவும் இருங்க. அவசரப்படவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்களுடைய பணி இடங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக ஏதாவது உதவிகளும் செய்வீங்க. மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக மட்டும் பேசிவிடவும் வேண்டாம். உங்களுடைய சுற்றுப்புறத்துல இருக்கிறவங்க கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. சட்ட ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கடன் சார்ந்த சிந்தனைகளும் மேம்படும். மறைமுக எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. இணையம் சார்ந்த துறைகள்ல சில மாற்றமான வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பாராத சில பொறுப்புகளினால மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டுவதாகவும் இருக்கும். உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்றுவதும் நல்லது. அமைதியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது தாங்க. வேலை செய்கின்ற இடத்துல இன்று ஓய்வு எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில ஏற்படுகின்ற மாறுபாடுகளை கவனமாக பார்ப்பதும் நல்லது. வேலைகளை எல்லாமே முன்கூட்டியே முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நட்பான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்ப வட்டாரத்துல நல்லிணக்கமும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். நிதி சம்பந்தமாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. முக்கியமான சம்பவங்களும் நடைபெறலாங்க. குடும்பத்துல சில சுகமான வேலைகளும் நடைபெறலாம். சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். தொழில வருகின்ற வருமானத்தை வங்கியில பத்திரப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால வியாபாரத்தை அதிகரிக்கவும் செய்வீங்க. போட்டி பொறாமைகளும் நீங்கும். தொல்லைகளும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் சோர்வு இருந்தாலுமே மன சோர்வு இருக்கவும் இருக்காது. அரசாங்க அதிகாரிகள் இடத்துல நட்புடனும் பழகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வீட்டுல இருந்து வந்த குழப்பங்களுக்கான நல்ல தீர்வையும் காண்பீங்க. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. தொழில கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. சிலருக்கு ஏதாவது ஆசை வார்த்தைகள்ல கூறி பணத்தை பறிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. புதிய நண்பர்களுடைய பேச்சுக்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாங்க. முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். பாடங்களை படிப்பதை சிறப்பாகவும் செய்வாங்க. சிலருக்கு வேலை விஷயமாக எடுக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். வீண் அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன வேலைகள்ல இழுபறிகளும் ஏற்பட்டுத்தாங்க நீங்கும். தடைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமையும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். வருமானமும் இருக்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். நண்பர் ஒருவருடன் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உங்களுடைய தேவைகளையும் மற்றவர்களுடைய தேவைகளையும் கவனித்தும் கொள்வீங்க. என்று வியாபாரம் செய்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இதற்கு பின்னர் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். என்று ஓரளவிற்கு நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதில தெளிவும் உண்டாகும். மற்றவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்களும் உண்டாகும். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. புரியாத சில கேள்விகளுக்கு இப்பொழுது நல்ல தெளிவும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த கட்டுப்பாடுகளும் நீங்கும். அமைதி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டுப்பாடுகளும் நீங்கும். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தொடர் முயற்சியின் மூலமாக நல்ல வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வளர்ச்சியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பயனுள்ள முடிவுகளும் எடுப்பீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், பணவரவும் இருக்கும். ஆன்மீக விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உங்களுக்கு வரவேண்டிய பணமும் ஓரளவிற்கு கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதனை சேமிப்பு கணக்குகள்ல பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. தொழிலதிபர்களுக்கு உங்களுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகும். வேலை செய்கின்ற இடத்துல திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கோயில் விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அறப்பணிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல சில சௌகரியங்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. வியாபாரத்துல வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. தொழில ஏற்பட்டு இருந்த தடைகளையும் தாண்டி முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். மனைவியினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். மன அழுத்தங்களும் குறையும். சுய கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லதுதாங்க. நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. சட்ட விரோதமான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இது சம்பந்தப்பட்ட முதலீடுகளிலும் ஈடுபடவும் வேண்டாம். பெற்றோருடைய ஆதரவுகளும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் இருப்பாங்க. உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்ற அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் கிட்ட எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல என்ற வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். சில கலவையான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்க தலையிடவும் வேண்டாம். யாராவது சொல்வதை வைத்து எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். புதுவிதமான பயணங்களின் மூலம் மனதுல தெளிவும் உண்டாகும். குடும்ப சூழ்நிலைகள் அறிந்து செயல்படுவதும் நல்லது. சிலருக்கு வெளிநாட்டு பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்பாராத சில செலவுகளும் ஏற்படலாம். எந்த ஒரு செயலிலும் திருப்தியாகவும் உணர்வீங்க. மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளுக்காக சில சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு துடிப்பான நாள் என்றும் கூறலாம். கவனமுடன் செயல்படுவதன் மூலம் நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணிகளை எல்லாமே உறுதியுடனும் எளிமையாகவும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முயற்சியின் மூலமாக வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுகளை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது அனுசரணையாக பேசுவதும் நல்லது. என்று தேவையற்ற வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. சமூக வட்டாரங்கள்ல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சில முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. இல்லை என்றால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஒரு நல்ல ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சற்று சிரமப்பட்டாவது நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். மன உறுதியினால தொழில வெற்றியையும் பெற்றுவிடலாம். வீண் அலைச்சல்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய சில நல்ல பலன்கள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்துல குதூகலமான போக்கும் காணப்படும். உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய போக்குல அக்கறையாகவும் இருப்பீங்க. சிலருக்கு பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த வேலைகளை எப்பாடுபட்டாவது முடிக்கவும் செய்வீங்க. மாலை நேரத்தை மகிழ்ச்சியுடன் செலவும் செய்வீங்க. அடுத்தவர்களிடத்துல இருக்கின்ற சின்ன சின்ன குறைகளை நீங்க சுட்டிக்காட்டவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. ஆனால் யாருக்கும் புதியதாக வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம்.
குறிப்பாக நிதி சம்பந்தப்பட்ட வாக்குறுதிகளை தரவும் வேண்டாம். சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மன அழுத்தங்களும் நீங்கும். வேலை செய்பவர்கள் தங்களுடைய அனுபவத்தை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றன. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். என்று வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களினால அலைச்சல்களும் ஏற்படலாம். உயர்கல்வியில தெளிவான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். அலுவலக பணிகள்ல பொறுப்புகளும் உயரும். சமூகம் தொடர்பான புதிய கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். அரசு சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் முடியும். வெளிவட்டார தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 9:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடர்புகளும் விரிவடையவும் காண்பீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். உற்சாகத்துடனும் உணர்வீங்க. சில தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கவனமுடனும் விழிப்புடனும் பணியாற்றுவதும் நல்லது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கவனமின்மையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது தாங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. இது உங்களை புத்துணர்ச்சியாகவும் வைத்தும் இருக்கும். சில வெற்றிகரமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய நல்ல ஆசைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த லாபத்தையும் வந்து சேரும். தொழில் துறையில போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். ஆனாலும் கையிருப்பு உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல வெறுப்பாக பேசியவர்கள் இப்பொழுது நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பழைய கடன்களை வசூல் செய்தும் விடுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். மன உறுதியுடன் எந்த ஒரு வேலையிலும் இறங்குவதும் நல்லது. நேர்மையாகவும் நிதானத்துடனும் செயல்படுவீங்க. அவசியமான நேரத்துல வரவேண்டிய பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இரவு நேர பயணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. குடும்பத்துல இப்பொழுது ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமையும் இருக்கும். அரைகுறையாக நின்ற வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த இழப்புகளை சரி செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வீட்டுல பராமரிப்பு பணிகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்ப செலவுகளும் இருக்குங்க. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க தங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான தருணங்களை கழிக்கவும் செய்வாங்க. உங்களுடன் தொடர்பு உடைய எந்த ஒரு தகவலையுமே அந்நியர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தடைப்பட்டு போன சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில அனுசரித்து செல்வதும் நல்லது. வாகனங்களினால விரயங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மாற்றமான போக்கும் இருக்கும். உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகளும் சாதகமாகவும் அமையும். பொறுமையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சகோதரர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்மறை எண்ணங்களும் மனதில் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு கவலைகளையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பணியிட சூழல்கள் சிறப்பாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நல்ல தகவல் பரிமாற்றத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான நல்லிணக்கமும் நல்லபடியாகவும் இருக்கும். தெளிவாக பேசுவதும் நல்லது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. சில சூழ்நிலைகளை பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. பணத்தை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வேலை விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. சிலருக்கு நிலம் வாங்கி விற்கின்ற தொழில லாபமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு அலுவலகங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். கல்வியில பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். சிறந்தும் விளங்குவாங்க. வியாபாரத்துல துணிச்சலாக செயல்பட்டு லாபத்தையும் பார்த்து விடுவீங்க. தொழில் துறையில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. ஆசைகளும் நிறைவேறும். நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். நண்பர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நியாய தர்மப்படியும் நடந்தும் கொள்வீங்க. சிலர் சொல்வதை அப்படியே நம்பி இருக்கவும் வேண்டாம். எடுத்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஞாபக மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். சில வேலைகள்ல இருந்து வந்த தடைப்பட்ட முயற்சிகளை இப்பொழுது முடிக்கவும் காண்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய நிறை குறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படவும் வேண்டாம். சில செலவுகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்களுடன் டென்ஷனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். தாயின் அன்பும் ஆதரவுகளும் மனதிற்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சிகளை யோசித்து எடுப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். மாலையில உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல என்று வழக்கமான போக்கும் இருக்கும். மற்ற நாட்களை விட என்று சிறந்த நாளாகவும் இருக்கும். நிலுவையில இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களிடத்துல சிக்கியிருந்த பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வேலையை தொடங்கவும் செய்யலாம். வெளியாட்களுடைய ஆலோசனைகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்களிடத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். குழந்தைகளின் மூலமாக நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனதுல நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் நிமித்தமான அலைச்சல்களும் இருக்கும். மாணவர்களுக்கு புதுவிதமான சூழல்களும் உண்டாகும். சமூக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடற்பயிற்சி செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்களும் ஏற்படலாம். அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதுமையான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளும் பயணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.